வெளில வர்றதுக்குள்ளே என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டா. தேவேஷ் எப்போ தண்ணி ஊற்றுனா எல்லாம் ட்ரையாக எப்படி மசாலா வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது, ஆச்சரியமாக இருக்குது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆல். ஸோ மார்னிங் 8 o'clock ஆச்சு. ஸோ இப்போ தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது செம ஹாப்பி. என்னடா அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி எடுத்து ஸோ மண்பானையில் செஞ்சாங்க. அதை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இதெல்லாம் பிடிச்ச விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இப்போது சிக்கன் ஷாப்புக்கு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு குக் பண்ணுறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா vlog-ஆ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வீட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டா. எதுக்குடி இது? சிக்கனுக்கு. எஸ். ஸோ எப்போவுமே சிக்கன் எடுக்க இவ்வளோ தூரம் வந்ததில்லை. இன்றைக்கி நாட்டுக்கோழி அங்கே எங்கேயுமே இல்லை. எடுத்தால் ஒரு ஃபுல் கோழியாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் எங்கேயாவது தொங்க விட்ருப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற இதில் வந்திருக்கேன். தேவேஷ் எப்போவுமே எந்திரிச்சோன்னே தான் நான் வந்து என்னோடய டிஷ்ஷை வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் இதில் வாங்கினேன், ஃப்ரீடமில் வாங்கினேன் நல்லெண்ணெய். செம்ம ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம். அதில் காஞ்சிச்சா நிறையா விட்டணும். போதும் இதுவே போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் விட்டாச்சு. குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? கடுகு வெங்காயம் எதுவுமே போடணுமா? தான் போட வேண்டாம். ஆமாம், அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு விடு, ரெடி ஆகட்டும். வரமிளகா போடுமா? வரமிளகா போட்டாச்சு. போதுமா? 10 மிளகா போதுமா என்ன தெரியல. ஆமாம், ஃபைனலி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஸ்மெல்லு போக வேண்டாமா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. சிம்மில் வச்சு இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி மட்டும் ஊற்றுனா வேலை முடிஞ்சு. தண்ணி எடுத்து ஊற்று. தண்ணி அந்த தான் இருக்குது. எங்கே இருக்குது? கீழே காட்டிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் மெயின். நிறையா வச்சு சிந்தாமணியும் குழம்பு ரெடி ஆகட்டும். அப்பா அந்த இது வந்து கமர்ந்து வைங்களேன். சிந்தாமணியும் காட்டுவரும் ரெடி ஆகட்டும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம். ஓகே ஏங்க, நான் தேங்காய் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போனேன். அதுக்குள்ளே வந்து பாருங்கள் எடுத்து சாப்பிட்ருக்கா. கேட்டால் வெந்திருச்சான்னு பார்க்கணும். வெந்திருச்சான்னு அமுக்கி பார்த்தா தெரியாதா? தெரியாது. நல்லா இருக்கா? ஸோ என்னோட ஐட்டம் என்ன ஆகிட்டுருக்கு? என்ன கொதிக்கவே இல்லை. தீ ஆஃப் ஆயிடுச்சா? தீ எரியுதா? பார்த்தியா? தீ எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னும் வேகணும். இன்னும் கொதிக்காமலே இருக்குது. என்னவோ அது வரல. ஸோ சூப் எடுக்கலாம். இப்போது நம்ம சூப் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே எனக்கு ரொம்ப கோல்டு. ஸோ அந்த சூப் குடித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ குடிச்சு பார்க்குறேன். அப்பா ஏற்கனவே இது காரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படியே தொட்டு சாப்பிடும்போது. ஸோ காய்ஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வறுவல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. எப்படி இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சதுன்னு எனக்கே தெரியலன்னு வைங்களேன். ஸோ அந்தளவுக்கு ரெடி ஆகிருக்கு. ஆண்டி
ஸோ செமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட நல்லாம்பட்டியில் ஸோ நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கம்மன்னு ரெடி ஆகிருக்குங்க. பாருங்கள் ஜம்முன்னு எவ்வளோ தண்ணி ஊற்றுனா எல்லாம் ட்ரையாக எப்படி மசாலா வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. ஆச்சரியமாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ பார்க்கும்போது செம்ம டெம்ப்டாக இருக்குங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனலி நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. எப்படி கிரேவி ஆச்சுன்னே தெரியல. கன்சிஸ்டண்ட்டாக கிரேவி ஆயிடுச்சு. ஸோ நாட்டுக்கோழி வறுவல், ஒயிட் ரைஸ், அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு செமையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ நல்லா சூடான சாப்பாடோட நம்மளோட நாட்டுக்கோழி வறுவலை பிணைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுது. ஸோ பீஸ் பாருங்கள் எப்படி வந்துருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. எப்படி இருக்கா? செமையாக இருக்கும். நல்லா காரசாரமாக நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குன்னு வைக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் மட்டும் உப்பு அதிகமான மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு செம சைட் டிஷ்னு வைங்களேன் இது. அப்படி